ஹலோ, அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஹெச்ஆர் கிச்சன். உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இது நம்ம பார்க்க போவது சாண்ட்விட்ச். இது தேவையான பொருட்கள்: ப்ரெட்டு, வெங்காயம், மல்லி, புதினா, பச்சை மிளகாய், தக்காளி. இது கூட கொஞ்சம் சிறிதளவு இஞ்சி பூண்டும் கரம் மசாலாவும் சேர்த்துக்கணும். அது எப்படி செய்யுதுன்னு நான் சொல்கிறேன். அந்த வெங்காயத்தை கட் பண்ணிட்டு வரலாம். இருங்க. வெங்காயம் கட் பண்ணி வச்சுமா. வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, புதினா எல்லாம் கட் பண்ணிட்டேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. அடுப்பில் கடாயை வச்சுட்டேன். எண்ணெய் போட்டுக்கிறேன் பாருங்கள். எண்ணெய் சூடு வந்த பிறகு கொஞ்சம் இஞ்சி பேஸ்ட், போட்டு கொஞ்சம் லேசாக காஞ்ச பிறகு புதினா, தக்காளி, பச்சை மிளகாய், வெங்காயம். வெங்காயத்தை கொஞ்சம் இது மாதிரி குட்டி குட்டியாக நறுக்கிங்க. பெருசாக இருந்தால் சரியாக வராது, இப்படி இருந்தால் தான் நல்லாயிருக்கும். சிறிதளவு மஞ்சள்தூள், சிறிதளவு கரம் மசாலா தூள், நமக்கு தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கலாம். வெங்காயம் அதிகம் உப்பு தாங்காது, அதனால் கொஞ்சம் கம்மியாக நீங்கள் சேர்த்துங்க. வெங்காயம் நல்லா இந்த எண்ணெயிலே வெந்து வரணுங்க. இந்த எண்ணெயை தண்ணி ஊற்றக்கூடாது. இந்த எண்ணெயில் தான் அந்த வெங்காயம் வேகணும். வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் நல்லா வெந்து வரணும். வெங்காயம் வெந்து வந்துருச்சுங்க. இந்த மாதிரி நல்லா குறைவாக வெங்காயம் வெந்துருன்னு வெந்த பிறகு இதை இறக்கலாம். இறக்கிட்டு அடுத்த ஃபேனை அடுப்பில் வைக்கிறேன். இந்த அடுப்பில் வைக்கிறேன். ஒரு முட்டை எடுத்துக்கணும். முட்டை எடுத்து நல்லா கலக்கி வச்சுக்கணும். கலக்கி வச்சுக்கணும். இந்த ப்ரெட்டை எடுத்து வெங்காயத்தை இதில் பாஸ் பண்ணி இந்த ப்ரெட்டை இதில் வச்சு முட்டை இப்படி நினச்சிக்கணும் இந்த ஓரத்தில். அப்போ தான் இந்த ஓரம் ஒட்டிக்கும். சாயங்காலம் டீ டைத்துலேயும் சாப்பிட்லாம். செய்வது ரொம்ப சிம்பிளுங்க. இது கொஞ்சமாக எண்ணெய் போட்டுக்கிறேன். பிரெட் நல்லா சிவந்து வந்துடுச்சுங்க. இது மேலேயும் முட்டை தடவுன்னு. நான் இது மேலேயும் தடவிருக்கேன், பின்பக்கமாக தடவிருக்கேன், சைடு பக்கம் நம்ம தடவி வச்சிடணும். சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். என்னான்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். முடிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
பாருங்கள் எப்படி இருக்குது. சவுந்து போய் நல்லா இருக்கணும். இப்படி அதான் சாப்பிட நல்லாயிருக்கும். சவுந்து போய் இருந்தால் தான் சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாகவும் இதுவும் நல்லாயிருக்கும். முட்டை ஊற்றுங்க. இந்த 4 பீஸ் எடுக்க 2 முட்டை ஊற்றிருக்கேன் நான். ஒரு முட்டை பத்தாது, 2 முட்டை சைடில் மேலே இந்த பக்கம் எல்லாம் தடவி வைக்கணும். சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட எப்படின்னு சொல்லுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.